எதிர்நீச்சல் சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. நல்லாவே போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த சீரியலை பொறுத்தவரைக்கும். அதிலேயே குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் கேரக்டர்ல மாரியப்பன் சார் அவ்வளோ ஆசமா நடிச்சிருப்பாரு. ஆனா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஆர்பில நம்பர் 1ல இந்த சீரியல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஆர்பி லெவல்ல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, ஆதி குணசேகரன் சார் மிஸ்ஸிங் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. அவருடைய ஆக்டிங் அதில பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அற்புதமா இருக்கும். அதுலயும் குறிப்பா, "இந்தாம்மா ஏ" அப்படின்னு கூப்பிடுவாரு பார்த்தீங்களா, அந்த டயலாக் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சீரியல் பார்க்காதவங்களையும் கூட அவர் பார்க்க வச்சாரு இந்த சீரியல் மூலியமா. ஸோ மெயின் பில்லரா இருந்தவரு மாரிமுத்து சார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சீரியல முடிச்சிருவாங்களா? இல்லன்னா, அவரே சீரியல்ல இறந்துற மாரி காட்டுவாங்களா? அப்படின்லாம் யோசிச்சபோது தான் பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டருக்கு வேல ராமமூர்த்தி சார அப்படியே கொண்டு வந்தாங்க. பட் வேல ராமமூர்த்தி சார எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரனா மக்கள் யாரும் ஏத்துக்கவே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஆர்பி லெவலும் குறைய குறைய இந்த சீரியல முடிக்கணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ சீரியல் முடிஞ்ச உடனே வேல ராமமூர்த்தி சார் ஒரு இன்டர்வியூ குடுத்தது ஒரு பெரிய சர்ச்சையே ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல நான் நடிச்சதே ரொம்ப பெரிய தப்பு. இந்த சீரியல் டிஆர்பி லெவல்லேருந்து குறைய குறைய எனக்கு இது பெரிய அவமானமாச்சு. ஏன் தான் இந்த சீரியல நான் எடுத்துட்டனோ? ஏன் தான் இந்த சீரியல்ல நடிச்சனோ? அப்படிலாம் எனக்கு தோன்ற அளவுக்கு உண்டாயிடுச்சு. நல்ல சீரியல் தான். பெண்கள் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு சீரியலா இத கொண்டு போனாங்க. ஆனா, எனக்கு இது பர்சனலா அவமானத்தையும், அசிங்கத்தையும் தான் குடுத்தது அப்படின்ட்டு நம்ம வேல ராமமூர்த்தி சார் ரொம்ப வேதனையோட ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாரு. இது ஒரு சின்ன ஒரு குழப்பத்தையும், ஒரு சர்ச்சையுமே ஏற்படுத்தியிருந்தது. ஸோ நெறைய விஷயங்கள் இப்படி நான் ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க எங்களோட க்ரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.